guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரைனோசோகே அக்குடகோவா எழுதின ஷார்ட் ஸ்டோரி இன் அ க்ரூ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன் அ க்ரூ ரைனோசோகே அக்குடகோவோடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் Rhinosuke Akutagawa 1892 and to 1977 was a famous Japanese writer known as the father of the Japanese short story. His stories often expose human nature, truth and psychology. His famous works including Rashomon, The Nose and In a Groove. ரஷமான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டை 3 விதமாக 3 பேர் சொல்கிறது தான் ரஷமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைனோசோகே அக்குடகோவா 1892 பிறந்து 1927 வந்து இறந்து போயிட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் ரைட்டர் அண்ட் இவர் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் ஜாப்பனீஸ் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே எப்படின்னா மனித இயற்கை, ஹியூமன் நேச்சரை பற்றி தான் இருக்கும் அண்ட் உண்மைத்தன்மையை பற்றி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஹியூமன் வந்து மனநிலை பற்றி எப்படி இருக்குமோ அதை பற்றி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸில் என்னென்னு பார்த்தா ரஷமான், த நாஸ் அண்ட் இன் அ க்ரூ இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸு. இப்போ வாங்க நம்ம சமரிக்குள்ளே போயிடலாம். இப்போ இன் அ க்ரூவோட சமரி பார்த்துடலாம். இன் அ க்ரூ இஸ் அ மிஸ்ட்ரி ஷார்ட் ஸ்டோரி about the death of a samurai named Kanzuo no Takehiro. இதில் இன்னும் க்ரூ அப்படின்றது வந்து நிறைய மிஸ்ட்ரி, நிறைய புதிர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோரி. எதை பற்றினா ஒரு இறந்து போன ஒரு சாமுராயை பற்றி தான் இந்த ஸ்டோரி வந்து நகருது. அவருடைய பேர் என்னென்னா கான்சுவோ நோ டக்கிஹீரோ அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே இந்த சாமுராய் இறந்து போய மாதிரி தான் காட்டுறாங்க. அவர் இறந்து போயிட்டார் இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே. ஓகேவா, எங்கே இறந்து போயிருக்காருன்னா இன்னும் பேம்போ க்ரூ. இவர் வந்து இந்த டக்கிஹீரோ அப்படின்றவர் வந்து ஒரு டெத் ஆகிட்டார். எங்கன்னு பார்த்தா ஒரு பேம்போ க்ரோ, ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து இறந்து போயிட்டார். த ஸ்டோரி டோல்டு த்ரூ டிஃப்ரெண்ட் டெஸ்டிமோனிஸ் அண்ட் கன்ஃபெஷன்ஸ். இந்த கதை வந்து எப்படி சொல்லுதுன்னா நிறைய ஒரு புதிராக இருக்குது. நிறைய சாட்சியாளர்கள் வராங்க. அவங்கவுங்க இந்த சாமுராய் எப்படி இறந்துருப்பாங்கன்னு தனித்தனியான ஒரு கதையை சொல்கிறாங்க. அவங்கவுங்களுடைய வாக்கு மூலம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. ஓகே, ஈச் பர்சன் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் வாட் ஹேப்பன். ஒவ்வொரு நபரும் என்ன நடந்துச்சுன்னு தனித்தனியாக அவங்கவுங்களுடைய இதை வந்து பார்த்த விதத்தை வச்சு சொல்கிறாங்க. பட் தட் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரக்ட் ஈச் அதர். அவங்க ஒவ்வொன்று சொல்கிறதும் ஒவ்வொருத்தவங்களுடைய வேறுபட்டு இருக்குது. ஒருத்தவங்க சொன்னது வேறு மாதிரி இருக்குது, இன்னொருத்தவங்களது வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும். The story shows that finding the absolute truth can be difficult because people see events differently. இதில் அவங்களே என்ன இந்த போலீஸ் கமிஷனர் வந்து என்ன முடிவுக்கு வராருன்னா, அதை வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் தான் விசாரிச்சிட்ருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஸோ அதனால் உண்மையில் என்ன தான் நடந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்லி தனித்தனியாக எல்லோரும் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ அந்த பீப்புள் அங்கே என்ன நடந்துச்சு, அவர் எப்படி இறந்தார், அப்சல்யூட் கரெக்டாக எப்படி அவர் இறந்தாருன்றதை அந்த போலீஸ் கமிஷனர் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ வந்து அந்த போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு 7 பேரை விசாரிக்கிறாரு. அவர் 7 பேரை விசாரிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு உட்கட்டர் அப்படின்றவர் அந்த போலீஸ் கமிஷனர் விசாரிக்கிறார். உட்கட்டர்னால் ஒரு மரவெட்டி. அவர் வந்து ஒரு காட்டுக்கு எப்பயுமே மரம் வெட்ட போவார். அப்போ வந்து அந்த சாமுராயோட பாடியை வந்து ஒரு குகையில் பார்த்துருக்காரு. அப்போ அவருக்கு கட்ட இருக்கும்போது அவர் மார்பில் வந்து ஒரு வால் வீச்சு லைட்டாக ஒரு காயம் பட்டு இறந்த நிலையில் இருக்கார். தென் அங்கே வந்து இடம்னா ஒரு அலங்கோலமாக இலைகள் அந்த மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி அவர் ரத்தம் காஞ்சி போய் அப்படி அது வந்து ஒரு ரத்தம் வந்து காஞ்சி போயிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, அது அந்த இன்சிடெண்ட் நடந்து கொஞ்சம் நேரம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. த உட்கட்டர் ஃபைண்ட்ஸ் த டெட் பாடி இன் த க்ரூ. அந்த உட்கட்டர் வந்து அந்த டெட் பாடியில் பார்த்து அவர்கிட்ட இருந்த ஒரு சில வில்லம்புகள் இருக்குது, வால் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த இடம் கொஞ்சம் அவருக்கு குத்துப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர்கிட்ட சொல்கிறாரு. ரெண்டாவதாக அந்த கமிஷனர் வந்து யாரை விசாரிக்கிறாருன்னு பார்த்தா அந்த புத்திஸ்ட் ப்ரீஸ்ட்டு, ஒரு புத்த துறவி, இவங்களை விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து சாமுராயவும் அவங்க ஒய்ஃபையும் ஒரு குதிரையில் போகிற மாதிரி பார்த்தேன். ஸோ நான் அவங்க ஒய்ஃபை சரியாக கவனிக்கலை, பட் அந்த சாமுராயை மட்டும்தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு ஹார்ஸில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு 3வது அந்த கமிஷனர்கிட்ட ஒரு போலீஸ்மேன் வராரு. அந்த போலீஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி தஜாமரோ அப்படின்னு ஒரு திருடனை பிடிச்சிருக்கேன். அவன் மேலே நிறைய ரேப் கேசஸ்லாம் இருக்குது. அவன் ரொம்பவே நிறைய ஒரு திருடன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனை நான் பிடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் அவனை சந்தேகப்படுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, அவங்கிட்ட அந்த சாமுராயோ கிட்ட இருந்த அந்த வில் அம்புகளும் கத்திகளும் அவங்கிட்ட இருக்குது அப்படின்னு அவன் வந்து அந்த போலீஸ்மேன் வந்து அந்த கமிஷனர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 4வதாக யாரை விசாரிக்கிறாங்கன்னா, த ஓல்டு உமன். இந்த உமன் யாருன்னு பார்த்தா மசாகாவோடைய அம்மா. மசாகா யாருன்னா அந்த சாமுராயோட ஒய்ஃபு, த ஓல்டு உமன்.
ஐடென்டிஸ் த சாமுராய்ஸ் ஒய்ஃப் அண்ட் மசாகோ. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாமுராய் ஓகே அவர் இறந்துட்டார், பட் என் பொண்ணு எங்கே போனா அவளை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த கமிஷனர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. இப்போ ஃபிஃப்த்தா இப்போ இந்த தாஜாமாரோ த பேண்டிட், இவன் தான் அந்த திருடன். அவன் வந்து அவனை விசாரிக்கும் போது அவன் நிறையா விஷயங்களை சொல்கிறான். என்ன அவன் சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த சாமுராயும் மசாகோ அந்த பொண்ணும் 2 பேரும் குதிரையில் போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்க 2 பேரையுமே பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்கள ஸ்டாப் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பணக்காரன் இறந்துட்டான், அவனோட கல்லறையிலேருந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ், நிறைய கண்ணாடி, சீப்பு, அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான திங்ஸ்லாம் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காட்டில் ஒரு குகையில் தான் அதை வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் கம்மியான ரேட்டுக்கு விற்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த தாஜாமாரோ திருடன் வந்து அந்த சாமுராய்கிட்ட சொல்கிறான். அப்படி சொல்லி சாமுராயோட பேராசையை தூண்டுறான். இப்போ அந்த மசாகாவையும் டக்கி ஹீரோவையும் அந்த டக்கி ஹீரோனா சாமுராய், இவங்க 2 பேரையும் அந்த தாஜுமாரோன்ற திருடன் வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். காட்டுக்கு ரொம்ப தூரத்துக்கு போகும்போது மசாகா சொல்லிடுறான், நான் இந்த மாதிரி வெளியவே நிற்கிறேன்னு ஒரு மரத்துக்கிட்ட வந்து குதிரையோட அவன் நிற்கிறான். பட் வந்து இவன் அந்த சாமுராய் வந்து அவனோட பேராசை காரணத்துக்காக அவன் உள்ளே போயிடுறான். அவன் அறியாமையே உள்ளே போனதும் என்ன ஆகுதுன்னா, இந்த தாஜாமாரோவுக்கு வந்து தெரியுது, இவன் ஒரு சாமுராயின்றதுனால இவன் வாள்லாம் இருக்குது, நம்ம சண்டைக்கு போனால் இவன் நம்மளை பனிஷ் பண்ணிடுவான், அடிச்சிருவான்னு தெரிஞ்சு அவன் எதிர்பாராத நேரமாக பின்னாடி இருந்து தாக்கி அவனை கட்டி போட்டுடுறான். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அவன் ஒய்ஃப் அந்த அந்த சாமுராயோட ஒய்ஃப் மசாகாவை உள்ளே கூட்டிகிட்டு வரான். உள்ளே கூட்டும்போது அவன் கணவன் கட்டுப்பட்டிருக்கிறத பார்த்து அவகிட்ட ஒரு குட்டியான கத்தி இருக்கா, அதை வச்சு அந்த தாஜுமாரோ திருடன்கிட்ட அவள் போராடி இருக்கா. பட் இவளால் முடியல. ஸோ சாமுராய் கண்ணு முன்னாடியே அவன் ஒய்ஃபை அந்த மசாகாவை அந்த தாஜுமாரோன்ற திருடன் ரேப் பண்ணிடுறான். இந்த அவமானம் வந்து மசாகாவால் தாங்க முடியல. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து அப்புறமா இவன் அந்த கிட்டக்க போய் மசாகா என்ன சொல்லிடுறான்னா, நீங்கள் 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கும்போது இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனை போருக்கு அழைக்கிறான். போருக்கு அழைக்கும்போது இவனை சரியாக ஒரு 23வது வாட்சில் அந்த சாமுராயை வந்து தாஜுமாரோ கொன்னுடுறான். கொன்னுட்டு மசாகாவை திரும்பி பார்த்தா அவள் வந்து எங்கேயோ எஸ்கேப் ஆகிருந்தா. அவள் குதிரை மட்டும் தான் நிற்கிது, அந்த இடத்துல மசாகா இல்லை. இப்போ வந்து அந்த மசாகா வந்து ஒரு கோயிலுக்கு போயிடுறான். இப்போ அந்த தாஜுமாரோ என்ன பண்ணிடுறான்னா, அந்த சாமுராய் கிட்ட இருந்த வில் அம்புக்களெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். இப்படி தான் இந்த தாஜுமாரோ வந்து போலீஸ்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். அவன் பக்கத்தில் இருந்த ஸ்டேட்மெண்ட்டை அவனுக்கு தெரிஞ்ச சாட்சியை அவன் சொல்லிடுறான், அவன் என்ன பண்ணான் அப்படின்ட்டு. இப்போ மசாகோ அவளுடைய வெர்ஷனை வந்து ஒரு கோவிலில் ஒரு அந்த கடவுள் முன்னாடி அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவளே வந்து அந்த போலீஸ் கமிஷனர்கிட்டல்ல அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு கோவிலில் தனியாக ஒரு இடத்துல வந்து அவளே நின்று அவளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவன் என்னை கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணிட்டான். ஸோ அது வந்து எனக்கு இவங்க 2 பேர் முன்னாடியும் எனக்கு இது நடந்தது வந்து ரொம்ப அவமானமாகிடுது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா, நான் போய்ட்டு என் கணவர்கிட்ட போகும்போது அவருக்கு இந்த மாதிரி என்ன ரேப் பண்ணது அவருக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு, என்னை எட்டி உதைச்சாரு. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி அவமானம் நடந்துருச்சு, ஸோ இனிமேல் நான் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, நான் உங்களையும் கொண்டுடுறேன், என்னையும் நானே குத்திக்கி இறந்து போயிடுறேன், நம்ம 2 பேருமே இறந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து அந்த தாஜாமாரோ வந்து என் ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். வில் அம்பு எல்லாத்தையும் இருந்தது எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ என்னையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கத்தியை வச்சுருந்தேன்னா, அதை வச்சு என்னுடைய கணவனை வந்து நான் ஃபஸ்ட்டு குத்திட்டேன், சாமுராயை குத்தி கொன்னுட்டேன். தென் அடுத்து வந்து என்னையை நான் கழுத்தில் குத்திக்க ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் சாக முடியல. அடுத்து தண்ணிலையும் குதித்து என் உயிரை நானே எடுத்துக்க பார்த்தேன், அதுவும் என்னால் முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு மசாகோ அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ 7th த டெட் சாமுராய் த்ரூ அ மீடியம் கிவ்ஸ் இஸ் அக்கௌண்ட் ஆஃப் வாட் ஹேப்பன். இப்போ வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட இவருடைய சாமுராயோட ஸ்பிரிட் ஒரு ஆன்மா வந்து அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவன் என் ஒய்ஃபை ரேப் பண்ணிட்டான், அந்த தாஜாமாரோன்ற திருடனை ரேப் பண்ணதுக்கப்புறம் என் ஒய்ஃப் அவங்ககிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் இப்போ இனிமேல் உங்கள் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க கூட தான் என்னால் வாழ முடியும் அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் மசாகா வந்து அந்த திருடன்கிட்ட, நீ போய் அவனை கொன்னினா நான் உன் கூட வந்துடுவேன் அப்படிங்கும்போது, இவன் மெதுவாக அந்த சாமுராய் என்கிட்ட வந்து இந்த மாதிரி உன் ஒய்ஃப் இந்த மாதிரி உன்னை கொல்ல சொல்கிறா, இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு வேணாம், ஸோ நான் வந்து அவளை கொன்னுடுறேன் அப்படின்னு சொன்னான்.
கொன்னுறேன்னு சொல்லும்போது சாமுராயோட கட்டெல்லாம் இவன் அவுத்து விட்டான். சாமுராய்க்கு இவன் மேலே இப்போ வந்து ஒரு மரியாதை வருது இந்த மாதிரி இவன் சொன்னதுக்கப்புறம். ஸோ திரும்பி பார்த்தா அவன் மசோகா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இவனும் அவன் எஸ்கேப் ஆனதுனால அந்த சாமுராயை அவுத்து விட்டுட்டு அந்த வெப்பன்ஸ் கத்திகளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த சாமுராய் ஏஞ்சி பார்த்தா ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த மசோகா வச்சுருந்த கத்தியை வச்சு அவனே அவன் உயிரை எடுத்துக்கிறான். இதோட இந்த மாதிரி இவன் இந்த சாமுராய் ஸ்பிரிட் வந்து அது ஒரு ஸ்டோரியை சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விட்னஸஸும், அதாவது இந்த மசோகாவும் சரி, தாஜ்மஹாலும் சரி, சாமுராயும் சரி, 3 பேரும் 3 கருத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த கடைசியில் இந்த கதையில் என்ன தான் ஆச்சுன்னா இப்போ நம்ம படிக்கிற இந்த ரீடர்ஸ்க்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், இப்போ இந்த கதையில் என்ன தான் நடந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதுதான் ஒரு ரேஷோமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நடந்த ஒரு கதையை 3 விதமாக சொல்கிறது தான் இந்த ரேஷோமான். தீம்ஸ், இந்த ஸ்டோரியோட தீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டோரி எக்ஸ்போஸ் truth, memory and the unreliability of human judgment. கடைசியில் இந்த ஸ்டோரியில் என்ன தான் நடந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்டோரியில் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இதில் மொத்தம் 7 விட்னஸஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த வுட் கட்டர், த புத்திஸ்ட் ப்ரீஸ்ட் அண்ட் த போலீஸ்மேன்ஸ் அண்ட் த ஓல்டு உமன். இவங்க மட்டும்தான் அந்த கமிஷனர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த தாஜ்மஹால், இவங்கெல்லாம் இந்த 5 விட்னஸஸையும் அந்த கமிஷனர் விசாரிக்கிறாரு. இந்த மசோகா வந்து அவங்களே ஒரு கோயில் முன்னாடி நின்று அந்த கடவுள்கிட்ட வந்து புலம்புற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த சாமுராய் வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து அவரோட ஸ்பிரிட்டை வந்து சொல்கிற மாதிரி அவரை பற்றி எல்லாரும் இந்த 3 அந்த ஒய்ஃபும் சரி, ஒய்ஃப் மசோகாவும் சரி, அந்த திருடன் தாஜ்மஹாலும் சரி, சாமுராய் டக்கீராவும் சரி, 3 பேரும் அவங்கவுங்களுடைய இதில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய கன்ஃபெஷனை வந்து சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்மரி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.